உயில், தானப்பத்திரம், கிஃப்ட் டீடு, பரிசு பத்திரம், இது 3க்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இது 3ல் எது செல்லும் அப்படின்னு சமீபத்தில் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொஞ்சம் தெளிவுபடுத்திருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல கிஃப்ட் டீடுக்கும் செட்டில்மெண்ட் டீடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிஃப்ட் டீடை பொறுத்தவரை எந்த வித நிபந்தனையும் இல்லாமல் முழுமையாக நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் கிஃப்ட் டீடு. செட்டில்மெண்ட் டீடை பொறுத்தவரை ஒரு நிபந்தனையோட சொத்தை எழுதி தர்றது செட்டில்மெண்ட் டீடு. உதாரணத்திற்கு, ஒரு தகப்பனார் தன்னுடைய முழு அன்பால் இந்த சொத்தை உனக்கு அப்படின்னு எழுதி வைத்தா அது கிஃப்ட் டீடு. அதுவே இந்த சொத்து உனக்கு தான், ஆனால் நீ அதுக்காக என்ன பராமரிக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை அதில் வச்சா அதுக்கு பேர் செட்டில்மெண்ட் டீடு. இதிலே வில்லுக்கும் கிஃப்ட் டீடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வில் டீடை பொறுத்தவரை தனது இறப்பிற்கு பிறகு இந்த நபருக்கு இந்த சொத்து செல்லும் அப்படின்னு எழுதி வைக்கிறது வில் டீடு. இது அவருடைய இறப்பிற்கு பிறகு தான் அவர் சொல்லப்பட்ட அந்த நபருக்கு செல்லும். இதை பொறுத்த வரைக்கும் வில் டீடை பொறுத்த வரைக்கும் தனது வாழ்நாளில் எத்தனை முறை வேண்டுமானாலும், தான் உயிரோடு இருக்கும்போது எத்தனை முறை வேண்டுமானாலும் அந்த வில் டீடை அவர் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இதுவே கிஃப்ட் டீடை பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் வாங்குவோர் ஒப்புதல் அளித்த உடனடியாக சொத்து கைமாறிடும். இதை கிஃப்ட் கொடுத்தவர் நான் தானே உனக்கு கிஃப்ட் கொடுத்தேன், அதனால் நான் திரும்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கிக்க முடியாது. ஒரு தடவை கிஃப்ட் கொடுத்துட்டா அது கிஃப்ட் கொடுத்து தான், அதுக்கப்புறம் அது இர்ரிவோக்கபிள் தான், அதை நீங்கள் வாங்கிக்க முடியாது. அன்லஸ் உங்களை மிரட்டி கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் நிரூபித்தா மட்டும்தான் அது நீதிமன்றம் தலையீடு மூலமாக நீங்கள் திருப்பி வாங்கிக்கொள்ள முடியும். இதுவே கிஃப்ட் டீடுக்கும் செட்டில்மெண்ட் டீடுக்கும் வில்லுக்கும் அப்படின்ற முழு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த 3 அம்சமே ஒரே ஆவணத்தில் இருக்கக்கூடும். அதாவது தற்போதைய நிலவரம், அப்புறம் எதிர்காலத்தை கணக்கிட்டு ஒரே ஆவணமாக கூட சில பேர் அந்த ஆவணம் எடுத்து உதாரணத்துக்கு எப்படின்னா, நான் என் வீட்டை என் மகளுக்கு எழுதி கொடுக்குறேன், ஆனால் எனது தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எனது மகனுக்கு அது என்னுடைய இறப்புக்கு பிறகு செல்லும் அப்படின்னு ஒருத்தவங்க எழுதி வச்சா அந்த பத்திரம் கண்டிப்பாக செல்லுபடி ஆகும். ஆனால் இதில் கிஃப்ட் டீடுக்கான அம்சமும் இருக்குது, உயிலுக்கான அம்சமும் இருக்குது. இது 2 அம்சமும் இந்த ஒரே டீடில் இருக்குது. அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இந்த டீடு செல்லாதுன்ற அர்த்தம் இல்லை. இந்த டீடும் பதியலாம். அது நேரத்துக்கு ஏற்ப, அது நிலைமைக்கு ஏற்ப அது மாறுபடும். இதில் முக்கியமான அம்சம் என்னென்னா, கிஃப்ட் டீடை பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் கொடுத்தவரோ வாங்கியவரோ ஒரு தனியாக இதனை ரத்து செய்ய முடியாது அப்படின்றது தான். இப்போ வழக்குக்குள்ளே போவோம். வழக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, 1985 அப்பா மகளுக்கு கிஃப்டாக எழுதி கொடுக்குறார். அதற்கு பிறகு 1993 அப்பா அதே நிலத்தை தன்னுடைய மகனுக்கும் எழுதி வைக்கிறார். ஒரு சேல் டீடாக கிரைய பத்திரமாக எழுதி வச்சிடறார். அப்புறம் 6/1/1995 அவங்க அப்பா இறந்துடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் மகளுக்கு அந்த நிலம் வரல, மகன் தான் அந்த நிலத்தை அனுபவிக்கிறார். உடனே 2001 வழக்கு தொடுக்கிறார். அப்போ கீழ் நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குதுன்னா, அப்பா மகளுக்கு எழுதி கொடுத்த டீடை பொறுத்த வரைக்கும் அது கிஃப்ட் டீடு இல்லை, அது ஒரு உயில் பத்திரம் அப்படின்னு சொல்லி அதை தள்ளுபடி பண்ணுது. திரும்ப 2003 ஒரு மேல்முறையீடு போகிறாங்க அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில். அங்கேயும் கீழ் நீதிமன்ற உத்தரவு தான் சரி, அதனால் அப்படின்னு சொல்லி அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மகளுடைய மனுவை மறுபடியும் தள்ளுபடி பண்ணுது. 2019 2வது மேல்முறையீடு மகள் போகிறாங்க உயர்நீதிமன்றத்தில். அப்போ உயர்நீதிமன்றம் என்ன பார்வை எடுக்குதுன்னா, 1985 அப்பா மகளுக்கு கொடுத்தது கிஃப்ட் டீடு, அது வில்லு கிடையாது, அது உயில் கிடையாது. அதனால் கிஃப்ட் பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா தன்னிச்சையாக மறுத்துட்டு இன்னொரு சேல் டீடு போட முடியாது. அதனால் 1993 பையனுக்கு கொடுத்த சேல் டீடு ரத்து செஞ்சு இந்த சொத்து மகளுக்கு தான் செல்லும், மகளுக்கு தான் போகும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை வழங்குது. இப்போ மகன் என்ன பண்ணுறாருன்னா, சொத்து கைவிட்டு போனனால உச்சநீதிமன்றத்துக்கு போகிறார். இப்போ உச்சநீதிமன்றத்தில் 2025 இந்த வழக்குடைய முடிவு வருது. அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மகன் எடுத்து வச்ச வாதம் என்னென்னா, இது வில் டீடு தான், கிஃப்ட் டீடாக இருந்திருந்தால் பொசஷனை, அதாவது என்னுடைய இருந்த இடத்த, அந்த நிலத்து இருந்த இடத்த என் தங்கச்சிகிட்ட கொடுத்துருக்கணும். ஆனால் என் தங்கச்சிகிட்ட கொடுக்கல, அப்பா என்கிட்ட தான் கொடுத்தாரு, பொசஷன் என்கிட்ட தான் இருந்துச்சு, அப்பா இறக்கும்போதும் என்கிட்ட தான் இருந்துச்சு, இப்போயும் என்கிட்ட தான் இருக்குது, பொசஷனை பொறுத்த வரைக்கும் அது என்கிட்ட தான் இருக்குது, கிஃப்ட் டீட் பொசிஷன் கொடுத்தா தான் கிஃப்ட் டீட் முழுமையடையும் அப்படின்ற ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக கிஃப்ட் டீட்டை பொறுத்த வரைக்கும் பொசஷனை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, டைட்டில் உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு 2 பேருமே ஒப்புதலோட சார் பதிவாளர் அலுவலகத்தில் கையெழுத்து போடும்போதே அந்த டைட்டில் மாறிடுது. அதற்கு பிறகு பொசிஷனை கையில் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதனால் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தான் சரி. இந்த சொத்து 1985 அப்பா மகளுக்கு கிஃப்ட் டீடாக கொடுத்தது தான் பொருந்தும். 95 அதே நிலத்தை மகனுக்கு எழுதி வச்சது பொருந்தாது, செல்லாது. இறுதியாக 1985 அவங்க அப்பா கொடுத்த கிஃப்ட் டீடு தான் செல்லும் அப்படின்னு இந்த உத்தரவில் தீர்ப்பளித்தாங்க. 1990 தொடங்கிய போராட்டம் 2025 தான் முடிவடைஞ்சது. ஒரு சிவில் வழக்கை இப்படி தான் நடக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சட்டம் குறித்தான அப்டேட்க்கு நம்ம பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி அதில் நீங்கள் இணைஞ்சிருங்க. நன்றி.